இல்ல இப்பவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க கண்ணாலே கொண்டுகிட்டு இருக்கீங்க. பொண்ணுனாலே அக்செப்ட் பண்ணிடுவீங்களா ப்ரோ? ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்து நம்ம வைக்கிறது தானே. சேர்ந்து ஸ்டேட்டஸ் வந்து உருவாக்கி அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. நான் கேரளால படிக்கிறேன். ஆனா இப்போ மதுரை. கேரளா. அதாவது ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணா முதல்ல அந்த பொண்ணை அந்த பையனை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா வந்து பசங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணது இல்ல. ஆக்சுவலா அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. அப்படி பண்ணணும் அப்படினாலுமே அது ஏத்துக்கிற மனப்பன் நாங்க. ஏன் அப்படின்னா எங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க அந்த பையன் கூட பேசுவாங்க, அந்த பொண்ணு கூட பேசுவாங்க. திருப்பி இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சின்னு சொல்லிட்டு அண்ணா பாப்பாலாம் பார்த்துட்டு இருக்கோம் கிரிஞ்சு அந்த மாதிரி. சரி வீட்டுல லவ் மேரேஜ் பண்ண வேணாம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா பாக்கலாம்னா எப்படியும் நம்ம ஏஜ்க்கு ஏத்த மாதிரி பாக்குறாங்க. நமக்கே தெரியும் இந்த காலேஜ்ல எத்தனை பேர் பண்ணிருப்பானோ, எந்த பொண்ணு கூட சேட்டிங் பண்ணிட்டு இருப்பானோ. யாருமே ட்ரஸ்டா இருக்கிறது கிடையாது, லாயலா இருக்கிறது வந்து கிடையாது. சோ இப்படியே சிங்கிளா இருக்கிறதா நல்லது. ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ரெண்டு பேருமே லவ் பண்ற மாதிரி ஐடியாவே இல்ல. ஓகே, இன் கேஸ் உங்களோட ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி பையன் கிடைச்சா நான் வந்து என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கணும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நாங்க எப்படி நிறைய லவ் பண்ணணும், நிறைய லவ் பண்ணணும், ஃபியூச்சர்ல லாயலா இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். போதும். நாங்க லாயலா இருப்போம். ஆக்சுவலா நமக்கு லாயலா இருக்கும், நம்மள எதிர்பார்க்க தப்பு கிடையாது. ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி லாயலா இருந்தா தான் பெஸ்ட். சரி ஓகே. இதே ஆசைலாம் இல்ல. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும். இதே உங்க வீட்டுல வந்து இப்ப உங்க லவ் வந்து தெரிஞ்சிருச்சு, அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க? அக்செப்ட் பண்ணலன்னா ஃபைட் பண்ணுவோம். அவங்க ஒத்துக்குவாங்க. எப்படியும் நமக்கு பிடிச்ச லைஃப் ஏன் ஒத்துக்க மாட்டாங்க? அது பையன் கரெக்டா எங்க வீட்ல கிடையாது. பொதுவாவே இந்த பையன் ஒரு டீசென்ட்டான ஃபேமிலில இருந்து டீசென்ட்டா இருந்தா அவனுக்கும் பார்த்தாலே தெரியும் அவங்கள பார்த்தாலே. அந்த மாதிரி ஒரு ஆளு பிடிச்சுன்னா ஓகே சொல்லலாம். பிடிக்கலாம் நோன்னா சொல்லுவாங்க. இப்போ யாரோ குடிக்கிற பையனை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணினா வைப்பாங்களா? உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது? அப்படியே ஃபைட் பண்ணுவேன், முடிஞ்ச அளவு என்னால விட்டு கொடுக்க மாட்டீங்க? விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே தான், ப்ராப்ளம் இல்ல. லவ் பண்ணா கல்யாணம் ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்ணி விட்டுட்டுலாம் போக கூடாது. இப்போ ரிலிஜியன்ஸ் வைஸ் ஏதாவது வேற ரிலிஜியன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்? கேரக்டர் எதுவும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வேற எதுவும் யோசிக்க கேரக்டர் அதெல்லாம் முன்னாடி. இப்போ பேரண்ட்ஸ் அட்மிட் ஆயிட்டாங்க. அவங்களே எக்ஸ்பெக்ட் ஓகேன்னு சொல்லிறாங்க. ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க, பாப்பாங்க நமக்கு செட் ஆகுதா, நம்ம ப்ரொஃபஷன் செட் ஆகுதா. நீங்க ரெண்டு பேரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் ஆந்திரா, பட் மதுரை. நான் கேரளால படிக்கிறேன். ஆனா இப்போ மதுரை. கேரளா படிக்கிறது நீங்க கேரளா படிக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? இல்ல, சொந்த ஊர் மதுரை. ரெண்டு பேருக்குமே ஓகே ஓகே. ஆந்திரா ஹாலிடேஸ்க்கு ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுவோம். இயர்லி ஒன்ஸ் மீட் பண்ணுவோம். ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். from 6th standard. ஓ மை காட். ஓகே, இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து படிக்கிறதுக்காண்டி இங்க வந்திருக்கீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து டாக்டர் MBBS. ஓ MBBS PG பண்ண போறேன், மாஸ்டர்ஸ் பண்ண போறேன். ஓகே ஃபைன். கண்டிப்பா வரலாம். எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? இல்ல இப்பவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. உங்க கண்ணாலே கொண்டுகிட்டு இருக்கீங்க. ஓகே, சேம் क्वेश्चन உங்களுக்கு கேக்குறோம். ஓகே ஃபைன். எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் கிடையாது. உங்க கூட வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, லவ் பண்ண போனா இது சம்திங் அரேஞ்ச் மேரேஜோ. ஆஃப்டர் கூட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வாட் ஷுட் யூ டு ஆன் தட்? அவள் மேரேஜ் ஆயிடுச்சு, பட் வந்து இன்னொரு பையனோட பேசுறான்னு சொல்றீங்களா? That's the reason. ரியாலிட்டி இப்ப நடக்குது. அந்த மாதிரி பண்ணா குக்கர்ல சாப்பாடு வைப்பீங்களா இல்ல பொண்ணு வைப்பீங்களா? பேசுங்கண்ணே, வாய் தந்து பேசுங்கண்ணே. இல்ல நான் தான் அப்படிதான், நான் என்னை விட்டுட்டு போயிட்டு தானே இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. சோ நான் அந்த இடத்துல வந்து நான் எப்படி எதுவுமே சொல்ல முடியாது. கல்யாணம் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் she suffer with someone who she love. அவங்களுக்கு என்ன தோணுதோ அததான் நான் பாப்பேன். முதல்ல அவங்களுக்கு என்கிட்ட வந்து இருக்க என்ன வந்து பிடிக்கல அத சேஞ்ச் பண்ணனும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். சோ அப்ப இருந்தா அவங்க ரெண்டு பேருமே. ஆனா அந்த பொண்ணு அவங்ககிட்ட உண்மையா இல்ல, ஆனா நீங்க உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் அப்ப என்ன பண்ணுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன லைஃப்ல வந்து ஃபியூச்சர்ல தோணுதோ அது அவங்களுக்கு தான். அப்படி வராது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை முதல்ல பண்ணி வச்சுட்டு இன்னொரு செகண்ட் லைஃப்க்கு தான் நான் டிராவல் ஆக பாப்பேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல ரியாலிட்டி என்னன்னா லவ் மேரேஜ்னாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் சரி லாயல் அப்படின்றது ரொம்ப ரேர் கிடைக்கிறது. கிடைச்சா லக்கு, கிடைக்கலன்னா அம்பே இல்ல, அவ்வளவுதான். because we go through some of the relationships. அதாவது உங்களுக்கு
ஒரு பையன் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரொபோசல் பண்ணா உங்களோட நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பையனை அப்படின்ற மாதிரி தான் நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும்? ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைண்ணா. ஓகே நார்மலா ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் வச்சு சொன்னாலே போதும். ஓகே தான் உங்களுக்கு சொன்னாலே சிம்பிள் ஜெஸ்டர்ஸ். வேற வேற எந்த விதமான ப்ரொபோசல்லாம் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க? ரொம்ப கிராண்ட் ஜெஸ்டர், சிம்பிளா நீட்டா அவங்க மனசுல இருக்க சொல்லுங்க. ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி சேம் அதேதான். பெருசா அப்படி கிராண்டாலாம் பண்ணணும்ல இல்ல. ரெண்டு பேர் பழகுறோம், ரெண்டு பேத்துக்குமே ஈச் அதர் கிரஷ் இருக்கு, ஃபீல் தெரியுது அப்படின்னா வந்து சொன்னாங்கன்னா சரி ஓகே. இப்போ நீங்க உங்க ரெண்டு பேருக்குமே அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அந்த பையன் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? ஒரு லெவல்ல இருக்கணும், இந்த மாதிரி அமௌண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? அந்த மாதிரினா எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு இது பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி? ஆப்வியஸா ஏர்ன் பண்ணணும்னா அவங்களும் இப்போ படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்களுமே ஸ்டூடெண்ட் தான், அவங்களும் ஆப்வியஸா ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்க, இல்லைன்னா பாஸ்ட் அவுட் கிராஜுவேட்டாக இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஃபேமிலி சைட் அது நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அது அவங்க ஃபேமிலி சைட். இவரானா அவர் என்ன ஆனாலும் சரி ஒரு நார்மலாக பார்த்துக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஏன்னா ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்துக்கிட்டு ரெண்டு பேர் பொறுப்பாக இருந்தால் போதும். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது கேரக்டர் மட்டும் நல்லா இருந்தா போதும். நான் பெருசா இது வந்து இது வேணும், பணம் வேணும், வசதி வேணும்ல இல்ல, கேரக்டர் நல்லா இருந்தா போதும். ரெண்டு பேர் சேர்ந்தே ஃபியூச்சர்ல சம்பாரிச்சுக்கலாம்ல. நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்து நம்ம வைக்கிறது தானே, சேர்ந்தே ஸ்டேட்டஸ் வந்து உருவாக்கி அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. அப்ப அது வரைக்கும் உங்களை லவ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட்லாம் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க? கேரக்டர் நல்லா இருந்தா போதும், அது மட்டும் தான் எதிர்பார்க்கறது. ஓகே ஃபைன். சரி ஓகே. இப்போ இன்கேஸ் உங்க வீட்ல வந்து ஒத்துக்காத நிலைமை இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுப்பீங்க? ரெண்டு கடைசி வரைக்கும் எவ்வளோதான் கேட்டும் ஒத்துக்கல அப்படிங்கிறப்ப ஆப்வியஸாக வந்து ரெண்டு சைடும் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் லைஃப் லீட் பண்ண முடியாது. ஆப்வியஸாக இப்போ அதுக்கு அடுத்துனா ஃப்யூச்சரையும் பார்க்கணும். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எங்களை ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும். ஸோ ஆப்வியஸாக வீட்டில் எல்லாரையும் கேட்டு எல்லாமே, ஆனால் கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்க மாட்டோம். ஓகே ஆப்வியஸாக விட்டு கொடுக்க முடியாது. ஃபேமிலியும் வேணும் எனக்கு, சேம் டைம் எனக்கு அவரும் வேணும். ஓகே கன்வின்ஸ் தான பண்ணுவோம், தர வேண்டியதா என்ன பண்ண சொல்றது? கன்வின்ஸ் பண்ணனும், முடிஞ்ச அளவுக்கு எண்ட் வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணனும். இப்போ இந்த ரிலிஜியன்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளமா இருந்துச்சுனா நீங்க கிறிஸ்டியன் பையன் நல்லா இருந்தா போதும். பையன் ஓகே அதெல்லாம் வச்சு ரிலிஜன் எப்படினா அப்போ ஸ்டேட்டஸே பார்க்கல அப்படிங்கும்போது ரிலிஜன் ஆப்வியஸா தேவையே இல்ல. ஏன்னா அதை வச்சு நம்ம ஒண்ணு பண்ண போறது ஓகே தான். மேபி பர்த் சர்டிபிகேட்ல வரதுக்கு அது அவ்வளவுதான். உங்க ஃபியூச்சர்ல உங்க பையன் வந்து எப்படி இருக்கணும்? உங்களுக்கு வரப்போற பையன் எப்படி இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? ஃபேரா இருந்தா, உண்மையா இருந்தா போதும். உண்மையா இருந்தா போதும். ஓகே. வேற எதுவும் நீங்க அவங்க கிட்ட வந்து உண்மையா இருந்தா மட்டும் போதும். சரி ஓகே. இப்போ அவர் தான் உங்களுக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க? அதாவது ஏர்னிங்ஸ் அந்த மாதிரினா எவ்வளோ எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அவர் ஏர்ன் பண்ணணும்? மினிமமா எது பண்ணாலும் ஓகே தான் ப்ரோ. ஃபேமிலி ரன் பண்ணா ஓகே தான். மேக்ஸிமம் ஆடம்பரமா இருக்கணும்னா நான் எதிர்பார்க்கவே மாட்டோம். ஓகே தான். இப்போ இன்கேஸ் உங்க வீட்டில் வந்து லவ்வுக்கு வந்து ஒத்துக்கல, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க ட்ரூவா, இப்போ ரெண்டு பேர் வீட்லயும் ஒத்துக்கல அப்படின்னா நீங்க என்ன மாதிரி முடிவு எடுப்பீங்க அந்த நேரத்துல? லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் நீங்க ப்ரோ உங்களுக்குலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எதனாலும் ஓகேவா? லவ்வே வேணான்னு சொல்றீங்க மொத்தத்துல. சரி ஓகே. இப்போ வந்து ரிலிஜியன்ஸ் வைஸ்ன்னு இருக்குல்ல, அதாவது ஹிந்து, இப்போ நான் ஹிந்துவா இருக்கேன், அந்த பையனுக்கு ஹிந்துவா தான் இருக்கணும், அப்படி நீங்க வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன மாதிரி சொல்லுவீங்க? அப்படிலாம் இல்லை, எதனாலும் ஓகே, பிடிச்சிருந்தா ஓகே. அதாவது ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுது ஓகேவா, வாண்டடா, அவங்கள எப்படி ப்ரப்போசல் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க மாதிரி தான்? பொண்ணுனாலே அக்செப்ட் பண்ணிடுவீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ப்ரோ நான் வந்து நான் ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நாங்க எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஃபங்க்ஷன்ல வந்து மீட் பண்ணும்போது அவங்க வந்து என் பின்னாடி வந்து சைட் அடிச்சாங்க. சைட் அடிச்சு அது வந்து அந்த பிள்ளை சைட் அடிச்சு எனக்கு தெரியாது, ஆனா என்னை சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பிள்ளை என் பின்னாடி வந்ததுன்னு. உங்களுக்கு வந்து எனக்கு தெரியாது. கடைசியா போகும்போது தான் இன்ஸ்டா ஐடி கேட்டா நான் தந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒட்டி தான். ஓகே. இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ வேலைக்கு போலாமா போக கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல? வேலைக்கு இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க இஷ்டம் தான் ப்ரோ. அவங்க வேலைக்கு போறதா இருந்தா போய்க்கலாம், வீட்டுல இருக்கிறதா இருந்தா நான் வச்சு பார்த்துமே, அவ்வளவுதான் ப்ரோ என்ன பொறுத்தளவு. அவங்க எந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான்? பணக்காரங்களா இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்ல. வேலைக்கு அவங்க இப்ப போற மாதிரி இருந்தாலுமே நீங்க அவங்க வேலைக்கு போறத மாதிரி இருந்தாலும் விட்டுருவேன். மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஏதாவது குழந்தை இருந்து பிறந்துச்சுன்னா வீட்டுல தான் இருக்கும், அப்படி விட்டுருவேன். வீட்டுல இருக்கு.
இப்போ இன்கேஸ் வந்து உங்க வீட்ல வந்து ஒத்துக்கல, இப்போ வந்து எங்க அந்த பொண்ணு வீட்லயும் உங்க வீட்லயும் ஒத்துக்கல அப்படின்னா நீங்க என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பீங்க அந்த நேரத்துல? இப்போ என்னன்னா அவங்க வீட்ல வந்து என்னன்னா அவங்க அப்பா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வேற ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காப்புல. ஐயோ. ஆனா வந்து அந்த பிள்ளைய வந்து இப்பயே வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். மேபி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஓகேனா, இப்போ எங்க வீட்ல எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி நாங்க லவ் பண்றது. அந்த பிள்ளை ஓகேனா நான் கூப்பிட்டு வந்து எங்க வீட்ல வச்சுப்பேன். வீட்ல ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா மேலதான் அப்படி இப்படின்னு போச்சுன்னா சரி அப்படின்னு உங்கள்கிட்ட பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு வந்து. உங்களுக்குலாம் ப்ரோ ஏதாவது? எனக்கு இருக்கு. உங்களுக்கு இவன் எப்படின்னா ப்ரோ நான் லவ் பண்றேன்ல, என் ஆளோட ஃப்ரெண்டு நான் பேசிட்டு இருந்தேன். இவன் வந்து அந்த சாக்குல அந்த பிள்ளையோட என் ஆளோட ஃப்ரெண்டுகிட்ட பேசி இவன் லவ் பண்ணிட்டான். அந்த பிள்ளை 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பொண்ணு இப்போ கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க ஒரு ரிலிஜியன் இருக்கு, அவங்க வேற ஒரு ரிலிஜியன் இருக்கும்போது அவருக்கு என்ன ரிலீஜன்? ஆகா என்ன இது? ஆகா 3 பேருமே ஒரே வீட்டுல தானா? யாடா நண்பே, நீ யா நண்பே, கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம. நீங்க ப்ரோ ஒரு ஏரியாக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. இப்ப ஹிந்து முஸ்லீம்லாம் அப்படிலாம் இல்ல ப்ரோ. லவ்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏத்துக்கிட்டு பிடிச்சி வந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ப்ரோ, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.